இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெட்டாலியன் டெஸ்ட் 7ஓட ஆன்சர் கீஸ் பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரி. இந்த வீடியோவை மறக்காம வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா இந்த ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க போறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? த காமன் எலிமெண்ட் ஃபார் ஆல் ஆசிட் இஸ். அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எது? எல்லா அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அமிலம்னா என்ன? அமிலங்கள் அப்படின்னா ஒரு கரைசல் இருக்கு அப்படின்னா அது அமிலமா காரமா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு கரைசல் கரைஞ்சு அதுல வந்து ஹைட்ரஜன் H+ அயனிகள் வெளியேறுச்சுன்னா அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரைசல் வந்து காரமா இருந்துச்சுன்னா OH- அயனிகளை தரும், அது வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அனைத்து அமிலங்களுக்கும் பொதுவான தனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். சரிங்களா? ஹைட்ரஜன் தான் ஒரு பொதுவான தனிமம். அமிலம் அப்படின்னாவே அது நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனே இருக்கு. சரிங்களா? ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது அமிலம். ஆனா ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமும் அமிலமா தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. ஆனா எல்லா அமிலத்திலயும் கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா? சரி, புரோமின் கொடுத்துருக்குறோம் இல்லையா? புரோமின் அப்படின்றது அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரு அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயு. நைட்ரஜன் வந்து தாவரங்கள் அதே மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு வாயு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the pH value of neutral solution is. நடுநிலை கரைசலின் pH மதிப்பு என்ன? pH அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். pH அப்படின்றது ஒரு ஸ்கேல். ஒரு கரைசல் அமிலமா காரமா இல்ல நடுநிலையோட இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கேல். சரிங்களா? இதுல என்ன அளவீடுகள் இருக்கும்னா 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதுல கரெக்டா சென்டரா இருக்கிறது 7. சரிங்களா? இந்த 7 தான் வந்து நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா 7 இருந்துச்சுன்னா அது வந்து நடுநிலை கரைசல். 7 அது எந்த கரைசல் நடுநிலையோட இருக்கும், pH வேல்யூ 7 கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய நீர் தான் நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 0ல இருந்து 6.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7க்கு கீழே சொல்லியிருக்கோம் இல்லையா? 7க்கு கீழே இருந்துச்சுன்னா அமிலம். 7க்கு மேல அதாவது 7.1ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ். 7க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆசிட், 7க்கு மேல இருந்துச்சுன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா 7 இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா நியூட்ரல் சொல்யூஷன், நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நடுநிலை கரைசலோட pH மதிப்பு என்னன்னா 7. ஓகே, அடுத்த கொஸ்டின். whose chemical formula is NaCl. எதனுடைய வேதியியல் சூத்திரம் NaCl அப்படின்னு கேக்குறாங்க. NaCl அப்படின்றது என்னன்னா சோடியம் குளோரைடு. NaCl அப்படின்றது சோடியம் குளோரைடு. இது என்னன்னா சாதாரண உப்பு. சாதாரண உப்போட வேதியியல் வாய்ப்பாடு தான் சோடியம் குளோரைடு. நம்ம சாப்பாட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சாதாரண உப்போட பேர் தான் சோடியம் குளோரைடு. சரி, அம்மோனியா அப்படின்றது என்னன்னா NH3 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கலந்த கலவை. அதே மாதிரி காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்றது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோப்பு தயாரிக்கிறதுக்கு. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் குளியல் சோப்பு தயாரிக்கிறதுக்கு, இது வந்து துணி சோப்பு தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுது. இதோட ஸ்பெஷல் நேம், சோடியம் ஹைட்ராக்சைடோட ஸ்பெஷல் நேம் வந்து காஸ்டிக் சோடா. அதே மாதிரி காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்றதோட ஸ்பெஷல் நேம் வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுலயே ஒரு க்ளூ இருக்கு பாருங்க. சோடா அப்படின்னா சோடியம் ஞாபகம் வச்சுக்கலாம், பொட்டாஷ் அப்படின்றதுக்கு பொட்டாஷ் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு க்ளூ. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எதனுடைய வேதியியல் சூத்திரம், whose chemical formula is NaCl. எதோட வேதியியல் சூத்திரம் NaCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சாதாரண உப்பு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்பு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. which acid is produced by human stomach. மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் எங்கெல்லாம் இருக்கும்னா பால் தயிர் இதுலலாம் இருக்கக்கூடிய அமிலத்தோட பேர் தான் லாக்டிக் ஆசிட். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது H2SO4 அப்படின்னு சொல்லுவோம். இது வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட வேதிப்பொருட்களின் அரசன் சொல்லுவோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இதுதான் மனித வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம்.
இது என்ன பண்ணோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை செரிக்கிறதுக்காக இந்த அமிலம் சுரக்குது. இயற்கையாவே வயிற்றுல சுரக்கக்கூடிய ஒரு அமிலம். அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா வினிகர்ல இருக்கு. அசிட்டிக் அமிலம் வினிகர்ல இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? மனித வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. The second group of element is called. இரண்டாவது தொகுதியில் உள்ள தனிமங்கள் இவ்வாறு அழைக்கப்படும். இப்ப நவீன தனிம வரிசை அட்டவணை இருக்குங்க இல்லையா, மொத்தமா 118 தனிமங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நவீன தனிம வரிசை அட்டவணையில தொகுதிகள் தொடர்களா பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து 7 தொடர்கள் 18 தொகுதிகள் இருக்கும். இதுல வந்து இரண்டாவது தொகுதி என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட் குரூப் என்ன அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹாலஜன் எத்தனையாவது ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா 17வது தொகுதியில வரும். காரமண் உலோகங்கள் அப்படின்றது தான் செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தனிமங்கள். காரமண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கார உலோகங்கள் எத்தனையாவது குரூப்ல இருக்கும்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல. மந்த வாயுக்கள் அப்படின்றது 18வது தொகுதியில இருக்கும். சரிங்களா? மந்த வாயுக்கள் வந்து அதோட எலக்ட்ரான் கூடு அமைப்பு வந்து கரெக்டா நிரம்பி இருக்கும். அதனால அது எந்த தனிமங்கள் கூடயும் வினை புரியாது. அதனால அது தனியா ஒரு குரூப் ஆக்கி மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த கொஸ்டினோட ஆன்சர் அப்ப என்ன? காரமண் உலோகங்கள். இரண்டாவது தொகுதியில இருக்கக்கூடிய தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? 6வது கொஸ்டின் பாருங்க. which of the following is a non metal? கீழ்கண்டவற்றில் அலோகம் எது? சரிங்களா? தனிமங்கள்ல உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பா படிச்சிருக்காங்க. மெட்டல், நான் மெட்டல் அண்ட் மெட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதுல கொடுத்திருக்கிறதுல எது அலோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு. சரிங்களா? சரி, உலோகங்களோட பண்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல எது அலோகம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். உலோகங்கள் என்ன பண்ணும்னா பளபளப்பா இருக்கும், கம்பியாகவும் தகடாகவும் நீட்ட முடியும், மின்சாரத்தை கடத்தும். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா? அலோகம் அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? அது வந்து பளபளப்பா இருக்காது, மின்சாரத்தை கடத்தாது, கம்பியாகவும் தகடாகவும் நீட்ட முடியாது. அதுதான் வந்து அலோகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அலோகங்கள் மோஸ்ட் ஆஃப் வாயுக்கள் நிறைய ஒரு கேசஸ் இருக்கும். இப்ப இப்படி இருக்கிறதுல கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா இரும்பு, Fe, இரும்பு, துத்தநாகம், ஜிங்க், அதே மாதிரி அலுமினியம், Al, இது எல்லாமே உலோகங்கள். சரிங்களா? இதுல நைட்ரஜன் இது மட்டும் தான் கேஸ். இது வந்து அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் நைட்ரஜன். கீழ்கண்டவற்றில் அலோகம் எது அப்படின்னா நைட்ரஜன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கீழ்கண்ட வாயுக்களில் சிரிப்பூட்டும் வாயு எது? which of the following gases is called laughing gas? சிரிப்பூட்டும் வாயு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நைட்ரஸ் ஆக்சைடு, N2O, இதுதான் வந்து சிரிப்பூட்டும் வாயு. சரிங்களா? நைட்ரஸ் ஆக்சைடு. இந்த வாயுவை நம்ம ஸ்மெல் பண்ணா நமக்கு தன்னறியாம தானாவே சிரிப்பு வரும். அதனாலதான் அதுக்கு பேரு சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது வந்து நைட்ரஜன் மோனாக்சைடு அல்லது நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இது சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுல எது கரெக்டான ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, NO2, நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? which of the following is a noble gas? சரிங்களா? இப்ப நோபல் கேஸ் மந்தவாயுக்கள் பத்தி சொன்னோம் இல்லையா, 18வது தொகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எது மந்தவாயு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓசோன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓசோன் அப்படின்றது ஆக்சிஜனோட மூணு மூலக்கூறு, O3 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆக்சிஜன். சரியா? ஆக்சிஜனோட 3 அணுக்கள் சேர்ந்ததுதான் ஓசோன், O3 அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஹைட்ரஜன் மந்தவாயுவானா இல்ல, ஹைட்ரஜன் வந்து மற்ற தனிமங்கள் கூட வினை புரியும். அதே மாதிரி நைட்ரஜன் கூட மற்ற தனிமங்களோட வினை செய்யும். ஆனா ஹீலியம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மந்தவாயு அப்படின்னு சொல்லுவோம். 18வது குரூப்ல ஹீலியம், நியான், அந்த மாதிரி 18வது தொகுதியில மொத்தமா ஒரு 6-7 தனிமங்கள் கிளாசிஃபை பண்ணிருவாங்க. இதெல்லாம் வந்து மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியம், நியான், கிரிப்டான், ஆர்கான், ஜெனான், இது மாதிரி வரும். ஓகேவா? இதுல இப்ப இது மந்தவாயு எதுன்னு பாத்தீங்கன்னா ஹீலியம். ஓகே. அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் தனிம வரிசை அட்டவணையில முதல் தனிமமா இருக்கும். ஹைட்ரஜனோட அணியனே வந்து 1. அதே மாதிரி ஹீலியத்தோட அணியன் வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தனிமம் ஹைட்ரஜனா இருக்கும், செகண்ட் தனிமம் வந்து ஹீலியம். இதுல ஹீலியம் வந்து மந்தவாயுக்கள். அந்த எலக்ட்ரான் கூட அமைப்பு இருக்கும் 2,
8 அது மாதிரி இருக்கும். அதுல அதோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து முழுமையா ஃபில் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் அது வந்து மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்படி பாத்தீங்கன்னா ஹீலியத்தோட அணியன் வந்து 2 கரெக்டா அதோட எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கும். அதனால அது மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் சல்ஃபர்? சல்ஃபரின் வேதியியல் குறியீடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எஸ்ஐ. எஸ்ஐ அப்படின்றது சிலிக்கான். எஸ்ஐ அப்படின்றது சிலிக்கான். அடுத்ததான் எஸ்இ, செலினியம். எஸ்இ அப்படின்றது செலினியம். இதெல்லாம் தனிமங்களோட பேரு தான். தனிம வரிசை அட்டவணையில இருக்கக்கூடிய 118 தனிமங்கள்ல இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து எஸ்சி, ஸ்காண்டியம். அடுத்ததா எஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சல்ஃபர். இதுதான் வந்து அந்த தனிமத்தோட வேதியியல் குறியீடு. சல்ஃபர் அப்படின்றது கந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேதியியல் குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ். சரிங்களா? இந்த குறியீடுகள் எப்படி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தனிமத்தோட முதல் எழுத்துக்கள், முதல் எழுத்தே வந்து அந்த தனிமத்தோட குறியீடா கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், நைட்ரஜன். ஆக்சிஜனுக்கு என்ன சிம்பிள் எழுதுறோம்? ஆக்சிஜன் எழுதுறோங்களா, அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து ஓ. அதே மாதிரி நைட்ரஜன் எழுதுறோங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் என். இந்த மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. ஒரு சில தனிமங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் 2 எழுத்துக்கள் சேர்த்து பெயர் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, கால்சியம் இருக்குங்களா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் CA எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் 3rd லெட்டர் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில தனிமங்களுக்கு வந்து லத்தீன் மொழி சொற்கள். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சோடியம் குறியீடு வந்து NA போடுறோம். ஆனா நம்ம இங்கிலீஷ்ல எழுதும்போது SODIUM சோடியம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்ல செகண்ட் லெட்டரோ எடுக்கணும்னா SRSOன்னு எடுக்கணும். ஆனா அந்த மாதிரி எடுக்கல. எப்படி எடுத்திருப்பாங்கன்னா அதோட லத்தீன் மொழி சொல் நேட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியத்தோட லத்தீன் மொழி சொல் வந்து நேட்ரியம். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் NA அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பொட்டாசியத்துக்கு பொட்டாசியம் வந்து கேலியம் அப்படி சொல்லுவாங்க. காப்பருக்கு CU குப்ரம். இதெல்லாம் லத்தீன் மொழி சொற்கள். அதே மாதிரி வெள்ளிக்கு அர்ஜென்டினம், அதே மாதிரி தங்கம் ஆரம் AU எடுத்துருவாங்க. இதெல்லாம் லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட தனிமங்களோட குறியீடுகள். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினுக்கு என்னதான் ஆன்சர்? சல்ஃபரோட வேதியியல் குறியீடு என்னன்னா எஸ். சரி, 10வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சயின்டிபிக் நேம் ஆஃப் பேக்கிங் சோடா? சோடியம் பைகார்பனேட், சோடியம் சல்பேட், சோடியம் கார்பனேட், சோடியம் குளோரைட். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் NaHCO3. சோடியம் பைகார்பனேட் சொல்லுவோம். சோடியம் சல்பேட் இங்க Na2CO3 வரணும். அதே மாதிரி சோடியம் சல்பேட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காகிதம், கண்ணாடி இதை உற்பத்தி செய்யறதுக்கெல்லாம் இது பயன்படுத்துறாங்க. சோடியம் கார்பனேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சலவை சோடான்னு சொல்லுவோம். சரிங்களா? சோடா பவுடர் யூஸ் பண்ணி அதுக்கு முன்னெல்லாம் துணி துவைப்பாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்றது சலவை சோடா. அதோட வேதியியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். அதே மாதிரி சோடியம் குளோரைட் அடுத்த ஆப்ஷன் பாருங்க. இது சாதாரண உப்பு சொன்னோம் இல்லைங்களா, சாதாரண உப்பு. இதுதான் சோடியம் குளோரைடு, நம்ம யூஸ் பண்ற சால்ட். இப்ப இதோட ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் சோடியம் பைகார்பனேட். இது தீயணைப்பான்கள்லயும் பயன்படுது. இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம் உங்களுக்கு. தீயணைக்கும் கருவிகளில் பயன்படும் வேதியியல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சோடியம் பைகார்பனேட். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதே மாதிரி 11வது கொஸ்டின் பாருங்க. which of the following metal is stored in kerosene oil? கீழ்கண்ட உலோகங்களில் எது மண்ணெண்ணெயில் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிளாட்டினம். பிளாட்டினம் அதோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா PT. இது வந்து ரொம்ப ரேர் மெட்டல், அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டல். இது உலோகங்கள் இது நகைகள், ஆபரணங்கள் செய்யவும், அதே மாதிரி சிலைகள் தயாரிக்கலாம் இது பயன்படுது. அதே மாதிரி காப்பர். காப்பர் வந்து மனிதன் முதலில் பயன்படுத்திய ஒரு தனிமம். இதோட லத்தீன் மொழி சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா குப்ரம். அதுல இருந்து வந்த வேர்டு தான் CU. காப்பரோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா CU. அதுக்கு அடுத்து தங்கம். தங்கமும் அதே மாதிரிதான் ஆரம். லத்தீன் மொழி சொல் என்னன்னா ஆரம். அதோட சிம்பிள் வந்து AU அப்படின்னு சொல்லுவோம். சோடியம். சோடியமும் லத்தீன் மொழி சொல் நேட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து வந்த சிம்பிள் தான் Na. இதெல்லாம் சோடியத்தோட, இது வந்து காப்பரோட சிம்பிள் CU, தங்கத்தோட சிம்பிள் AU, சோடியத்தோட சிம்பிள் Na. பிளாட்டினத்துக்கு வந்து PT சொன்னாங்களா. இப்போ இதுல எந்த உலோகம் வந்து மண்ணெண்ணெயில சேமிக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம். சரிங்களா? சோடியம் வந்து அதிக வினைத்திறன் மிக்க ஒரு தனிமம். சும்மாவே அதிகமான என்ன சொல்றது, அதுக்கு வினை புரியும் திறன் அதிகமா இருக்கும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சும்மாவே ஓப்பன் ஏரியால திறந்து வச்சோ இல்ல ஒரு அறையில திறந்து வச்சோம் அப்படின்னாலும் அறையில இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கூட வினை புரிஞ்சு அது வந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும்.
அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை மண்ணெண்ணெயில வைக்கிறாங்க. மண்ணெண்ணெயில வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா அதை வந்து காத்துல கூட வினைபுரியறத தடுக்கும். அதனாலதான் அதை வந்து மண்ணெண்ணெயில சேமிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் the chemical name of calcium sulfate dihydrate என்பது எதனுடைய வேதியியல் பெயர்? கால்சியம் சல்பேட் லிசன் பண்ணுங்க. கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், டை அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் CaSO4.2H2O அப்படின்றது எதனுடைய வேதியியல் பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஜிப்சம் எதுக்கு பயன்படுதுன்னா சிமெண்ட் வந்து சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி சிமெண்ட் வந்து சீக்கிரத்துல கட்டிப்படாம இருக்கிறதுக்காகவும் ஜிப்சம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி சலவை சோடா நம்ம படிச்சோம், இப்பதான் சொன்னோம், சோடியம் கார்பனேட் சலவை சோடா அப்படின்னு படிச்சோம். இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா துணிகளை துவைக்கிறதுக்கு சலவை செய்யறதுக்காக பயன்படுறோம். பாரிஸ் சாந்து அது என்னன்னா CaSO4.2H2O. இங்க வந்து 2H2O இருக்கும். சரிங்களா? இது 2H2O 2 மூலக்கூறு நீர் மூலக்கூறு இருந்துச்சுன்னா அது வந்து ஜிப்சம் சொல்லுவோம். இங்க அரை மூலக்கூறு நீர் இருந்துச்சுன்னா CaSO4.2H2O அப்படின்றது பாரிஸ் சாந்தோட வேதியியல் பெயர். இது எதுக்கு பயன்படுதுன்னா எலும்பு உடைஞ்சிச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறதுக்காக பாரிஸ் சாந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி சமையல் சோடா இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா, சோடியம் பைகார்பனேட் NaHCO3 இது சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லுவோம். தீயணைப்பான்கள்ல பயன்படுது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் இஸ் தி கெமிக்கல் நேம் ஆஃப் ஜிப்சம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். which of the following is made up of calcium? கீழ்கண்டவற்றில் எது கால்சியத்தால் ஆனது? நம்ம உடல் உறுப்புகள், மனித உடல் உறுப்புகள் எது கால்சியத்தால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல். சரிங்களா? எலும்புக்கும் பல்லுக்கும் கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். கால்சியம் சத்து ரொம்ப குறைபாடாச்சுன்னா எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அதே மாதிரி பல்லும் ரொம்ப வீக்கா இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் கால்சியம் எதுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு, எலும்பு சொல்லலாம். அதே மாதிரி ரத்தம் எதால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து பிளாஸ்மாவால் ஆனது. அதே மாதிரி மூளை, நியூரான்கள், நரம்பு செல்களுக்கும் நுரையீரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று நுண்ணறைகள், காற்று பைகளால ஆக்கப்பட்டதா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, அடுத்தது 14th கொஸ்டின் பாருங்க. the symbol used for magnesium is மெக்னீசியத்தின் குறியீடு என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க MC, MO, MN, MG கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து MC அப்படின்றது மாஸ்கோவியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி MN அப்படின்றது மேங்கனீஸ். அதே மாதிரி MO அப்படின்றது மாலிப்டினம். MG அப்படின்றது தான் மெக்னீசியத்தோட சிம்பிள். இது முதல்ல நம்ம தனிமங்களுக்கு எப்படி பெயர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் எடுத்து எம்மும் ஜியும் எடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் எடுத்து மெக்னீசியத்தோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க MG அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேங்கனீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா MN மேங்கனீஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும். அதே மாதிரி மாஸ்கோவியம் இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஃபோர்த் லெட்டர் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாலிப்டினம் ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும். ஓகேவா? MO அதோட சிம்பிள். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியத்தோட குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா MG. which of the following is the ore of lead is lead காரியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதோட தாது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பைராலுசைட், பாக்சைட், கலீனா, லெமோனைட். 4 ஆப்ஷன் இருக்குங்களா? இதுல பைராலுசைட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மேங்கனீஸோட தாது. பைராலுசைட் அப்படின்றது மாங்கனீஸ், MN சொன்னோம் இல்லையா, மாங்கனீஸோட தாது. பாக்சைட் அப்படின்றது அலுமினியம், AL அலுமினியத்தோட தாது. கலீனா அப்படின்றது தான் லெட்டோட தாது. தாது அப்படின்னா என்ன? லெட், பிளம்பம், PB லத்தீன் மொழி சொல்ல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லல. அதுல லத்தீன் மொழியில பிளம்பம் அப்படின்னு இருக்கும். அதுல இருந்துதான் லெட்டோட சிம்பிள் வந்து PB அப்படின்றது எடுத்திருப்பாங்க. இதோட தாது அப்படின்னா இது எதுல இருந்து கிடைக்கும், எந்த தாதுல இருந்து அது பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படின்றது தான். இப்ப லெட் எதுல இருந்து பிரிச்சு எந்த தாதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா கலீனா அப்படின்ற தாதுல இருந்து. இதே மாதிரி லெமோனைட் அப்படின்றது என்னன்னா Fe2O3 இரும்பு 3 ஆக்சைடோட ஒரு தாது. ஆனா இரும்போட முதன்மையான தாது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹேமடைட். இரும்பு அதிகமா எந்த தாதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேமடைட் தாதுல இருந்தா. அப்ப இரும்போட தாது என்னன்னு கேட்டா ஹேமடைட் சொல்லணும். அலுமினியத்தின் தாது பாக்சைட், பைராலுசைட் அப்படின்றது மேங்கனீஸோட தாது. லெட்டோட தாது என்னன்னு பாத்தீங்கன்னா கலீனா. சரிங்களா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 16வது கொஸ்டின் பாருங்க. விச் பார்ட்டிகல்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ் சார்ஜ்? எந்த துகள் நேர்மின் சுமை பெற்றுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், மேற்கண்ட ஏதுமில்லை. 4 ஆப்ஷன் இருக்குங்களா? சரி, முதல்ல இந்த துகள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அணு இருக்குங்களா, அணுவோட உட்கருவுல புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கும். சரிங்களா? அணுவோட உட்கருக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அணுக்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் வந்து சுத்தி வரும். சரிங்களா? இப்ப இதுக்கு என்னென்ன சுமை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டான் வந்து நேர்மின் சுமை இருக்கும், எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை இருக்கும், நியூட்ரான் வந்து நடுநிலையா இருக்கும். நடுநிலை, அது மின் சுமையே இல்லை. சரிங்களா? அப்ப புரோட்டான் வந்து நேர்மின் சுமை. இப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எந்த துகள் நேர்மின் சுமை பெற்றுள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப புரோட்டான் நேர்மின் சுமை, நியூட்ரான் வந்து நியூட்ரல் நடுநிலை மின் சுமை அற்றது அப்படின்னு சொல்லணும். எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், எதிர்மின் சுமை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை சமமா இருக்கும். அதாவது புரோட்டான் வந்து நேர்மின் சுமை பிளஸ் சிம்பிள் சொல்றோம், எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை அப்படின்னு சொல்றோம். அப்போ புரோட்டான்களின் எண்ணிக்கை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எல்லா அணுக்கள்லயும் சமமா தான் இருக்கும். அதனாலதான் எப்பவுமே ஒரு அணு வந்து மின் நடுநிலையோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் ஈக்குவலஸ் ஆயிடும். அதனால ஒரு அணு எப்பவுமே மின் நடுநிலையோட காணப்படும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? எந்த துகள் நேர்மின் சுமை பெற்றுள்ளது? புரோட்டான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். Who is the father of nuclear physics? அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீல்ஸ் போர் சொல்லிருக்காங்க இல்லையா? நீல்ஸ் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அவரும் அணுக்களை பத்தி ஒரு சில கொள்கைகள் சொன்னாரு, ஆனா அது சக்சஸ் ஆகல. அணு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். நீல்ஸ் போர் அணு இயற்பியலின் தந்தை. அடுத்ததான் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் தான் அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தங்க தகடு எடுத்துக்கிட்டாரு. இந்த தங்க தகடுக்குள்ள ஆல்பா கதிர்களை செலுத்துறாரு. சரிங்களா? ஆல்பா கதிர்களை செலுத்துறாரு, நேர்மின்னூட்டம் கொண்ட ஆல்பா துகள்களை செலுத்துறாரு. அதுல இருந்து ஒரு சில துகள்கள்லாம் வந்து இந்த தகடு வழியா உள்ள நுழைஞ்சு போயிடுது. இங்க வந்து உட்கரு இருக்கு, ஒரு அணுக்குள்ள உட்கரு இருக்கும் இல்லையா? இந்த உட்கரு இருக்கிற இடத்துல படுற துகள்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா திரும்பி வந்துடுது. அது ஏன் திரும்புச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அணுக்குள்ள உட்கரு இருக்குது, அந்த உட்கருக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொன்னது எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். அதனாலதான் வர அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். சரியா? அணுக்குள்ள உட்கரு இருக்குது, அணுக்கரு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதே எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா? அதனாலதான் அவர் சொல்றோம். அதே மாதிரி ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு துகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து ஜே தாம்சன். சாட்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் சாட்விக். இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்டிருக்கும், நியூட்ரான் வந்து மின் சுமை அற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 18வது கொஸ்டின்ஸ் பாருங்க. ஐசோடாப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் தட் ஹேவ் த ஒரு அணுவின் ஐசோடோப்புகள் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அணு அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? ஒரு அணுகுனா அணுக்குள்ள உட்கரு இருக்கும், உட்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்தி வரும்னு பார்த்திருப்போம். அந்த அணுவோட ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லி எதை ரெஃபர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரே அணியன் மற்றும் நிறை எண், சேம் அட்டாமிக் நம்பர் அண்ட் அட்டாமிக் மாஸ் சொல்லியிருக்காங்களா? இப்போ முதல்ல அணு ஐசோடோப்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு வந்துரும். அதாவது ஒரே அணியன், ஐசோடோப் அப்படின்றது ஒரே தனிமமா இருக்கணும், ஒத்த அணியன் இருக்கணும், வேறுபட்ட நிறை எண் இருக்கும். சரிங்களா? ஒரு தனிமத்துல நம்ம இப்ப எழுதுறோம், இப்ப ஹைட்ரஜன் எழுதுறோம் அப்படின்னா அதோட அணியன் 1. சரிங்களா? மேலக்கே எழுதுறது அணியன் சொல்லுவோம், மேல எழுதுறத நிறை எண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்கு அப்படின்னா அதுல வந்து 3 விதமான ஐசோடோப்புகள் இருக்கும். அணியன் வந்து சேமா தான் இருக்கும், நிறை எண் வந்து மாறி மாறி இருக்கும். சரிங்களா? இது வந்து டியூட்ரியம், டிரிட்டியம், டிரிட்டியம் அப்படி சொல்லுவாங்க. இதுல ஹைட்ரஜனுக்கு 3 விதமான ஐசோடோப்புகள் இருக்கும். இதுல வந்து அணியன் வந்து சேமா இருக்கும். கீழே இருக்கிறது அணியன் சொன்னா இல்லைங்களா? இது அணியன் சேமா இருக்கும், மேல இருக்கக்கூடிய நிறையன் வந்து மாறுபட்டு இருக்கும். அப்போ அணியன் சமமா இருந்துச்சுன்னா, அணியன் சமமாகவும் நிறையன் வெவ்வேறாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க? ஒரே அணியன் மற்றும் மாறுபட்ட நிறையன், ஒரே தனிமமா இருக்கணும். அதே மாதிரி ஒரே அணியன் மற்றும் மாறுபட்ட நிறையன், ஒரே தனிமத்தோட அணுக்கள், ஒரே அணியனையும் மாறுபட்ட நிறையனையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்கு.
ஐசோடோன், ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோபார் அப்படின்றது என்னன்னா ஐசோபார் அப்படின்றது என்னன்னா வேறுபட்ட அணு எண் கொண்டிருக்கும், ஒத்த அணு நிறை கொண்டிருக்கும். சொன்ன இல்லைங்களா, ஒத்த அணு நிறை இருக்கும், சாரி ஒத்த அணு எண் இருக்கும், அணு நிறை தான் ஒன்னா இருக்கும். சரிங்களா, அணு நிறை ஒன்னா இருந்துச்சுன்னா சரிங்களா, ஒரே அணு நிறையும் கொண்டிருக்கும், மாறுபட்ட அணு எண். இது வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐசோடோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஐசோடோன் அப்படின்றது என்னன்னா வெவ்வேறு தனிமங்கள் தான் இருக்கும், ஆனா அதோட நியூட்ரான்கள் எண்ணிக்கை சமமா இருக்கும். அப்படி எப்படின்னா, அதாவது அணு எண் சரிங்களா, ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா கார்பன் வச்சுக்கோங்களேன், C613, நைட்ரஜன் C714. சரி, இந்த ரெண்டு தனிமம் எடுத்துக்கோங்க. இதோட கீழே இருக்கிறது கார்பன். இந்த ரெண்டு தனிமங்கள் எடுத்துக்கோங்களா. ஐசோடோன் சொன்ன இல்லைங்களா, ஐசோடோன் சொன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு தனிமங்கள். சரிங்களா, கார்பன் நைட்ரஜன் வெவ்வேறு தனிமங்கள், இதோட நியூட்ரான் எண்ணிக்கை சமமா இருக்கும். இப்ப நியூட்ரான் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கீழே இருக்கக்கூடியது அணு எண், மேல இருக்கக்கூடியது நிறை எண் சொன்னோம் இல்லைங்களா. அதாவது அணு எண் நிறை எண்ல இருந்து அணு எண்ணை கழிச்சோம் அப்படின்னா, நிறை எண்ல இருந்து அணு எண்ணை கழிச்சோம் அப்படின்னா அது நியூட்ரான் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம். அதாவது 13 - 6 என்ன வரும், 13ல 6 போச்சுன்னா 7ங்களா. அதே மாதிரி 14 - 7 இந்த நிறையன், இது அணு எண். 14ல இருந்து 7 கழிச்சா 7, அதாவது நியூட்ரான் எண்ணிக்கை சமமா இருக்கும். 7 7 வந்துருக்குங்களா. இது என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். வெவ்வேறு தனிமங்கள் வேறுபட்ட அணு எண், மாறுபட்ட நிறையன் இருக்கும், ஆனா அதோட நியூட்ரான் எண்ணிக்கை வந்து சமமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே அணு எண் மற்றும் மாறுபட்ட நிறையன். அணு எண் வந்து சமமா இருக்கும், மாறுபட்ட நிறையன் இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க. விச் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் சிகரெட் லைட்டர்? சிகரெட் லைட்டர்ல பயன்படக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிகரெட் லைட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆர்கான், மீத்தேன், பியூட்டேன், ப்ரோபேன். ஆர்கான் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வாயு தான். சரிங்களா, அது எங்கன்னா அந்த விளக்குகள்ல இருக்கக்கூடிய மின் இழைகள் ஆவியாகாம தடுக்கிறதுக்காக அந்த லைட்டுக்குள்ள ஃபில் பண்ணிருப்பாங்க, அது ஆர்கான். மீத்தேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன், ஒரு எளிய ஹைட்ரோ கார்பனுக்கு எடுத்துக்காட்டு. மீத்தேன் அப்படின்றது இயற்கை வாயு அப்படின்னு கூட சொல்லுவோம். அதே மாதிரி பியூட்டேனும் ப்ரோபேனும் சேர்ந்ததுதான் எல்பிஜி நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதுல என்னெல்லாம் கலந்துருக்கும்னா பியூட்டேனும் ப்ரோபேனும். சரிங்களா, பியூட்டேன் ப்ரோபேனும் கலந்துருக்கும். இதுதான் எல்பிஜில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாயுக்கள். இதெல்லாம் ஒரு வகையான எளிய ஹைட்ரோ கார்பன்கள். சரிங்களா, இப்போ இதுல சிகரெட் லைட்டர்ல என்ன நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டேன். சிகரெட் லைட்டர்கள் பயன்படக்கூடியது இதுனா பியூட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 20வது கொஸ்டின் பாருங்க. Which acid is used in aerated drinks? காற்றேற்றப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அமிலம் சரிங்களா, நம்ம ஏற்கனவே படிச்சோமா இல்ல, கார்பானிக் ஆசிட். சரிங்களா, காற்றேற்றப்பட்ட பானங்கள்ல பயன்படக்கூடிய அமிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கார்பானிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆக்சாலிக் அமிலம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி பழத்துல இருக்கக்கூடிய அமிலத்தோட பேர் என்னன்னா ஆக்சாலிக் அமிலம். அதே மாதிரி டார்டாரிக் அமிலம் எதுல இருக்குன்னா திராட்சை பழத்துல இருக்கக்கூடிய அமிலம் பேரு டார்டாரிக் அமிலம். அதே மாதிரி அஸ்கார்பிக் அமிலம் எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா வினிகர். சரிங்களா, இப்போ காற்றேற்றப்பட்ட அதாவது கூல் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அமிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பானிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின். The hardest natural substances, இயற்கையில் காணப்படும் கடினமான பொருள் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைரம், இரும்பு, லெட், தாமிரம். எல்லாமே கொஞ்சம் கடினமான பொருள் தான். இதுல மிக கடினமான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரம் அப்படின்னு சொல்லுவோம். வைரம் அப்படின்றது ஒரு அலோகம், கார்பனோட புறவேற்றுமை வடிவம். சரிங்களா, கார்பன் இருக்கு இல்லையா, அதோட புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லரின், கிராஃபைட், வைரம் இதெல்லாம் சொல்லுவோம். அதுலயே மிக கடினமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா வைரம். சரிங்களா, இரும்பு கடினமானது தான். அதே மாதிரி இரும்பு Fe அப்படின்னு சொல்லுவோம். தாமிரம் Cu, காப்பர். லெட் Pb, பிளம்பம் சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் லத்தீன் மொழி சொற்கள்ல இருந்து வந்தது. அதே மாதிரி இரும்பு கூட ஃபெர்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல இப்ப கடினமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா வைரம், டைமண்ட்.
அடுத்த கொஸ்டின் 22 பாருங்க. இன் ரைட்டிங் பென்சில் டேஷ் இஸ் யூஸ்ட். எழுதும் பென்சிலில் பயன்படுவது எது? நம்ம எழுதுறோம் இல்லையா பென்சில், அதுல என்ன பயன்படுது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திடமை, சாலிட் இங்க். சாலிட் இங்க் அதாவது கட்டியா இருக்கக்கூடிய இங்க். அது நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா பிரிண்டர் எல்லாம் பிரிண்டர் போடுறோம் இல்ல, அதுல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லெட், பிளம்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இல்ல. பிபி சொன்னோம் இல்லைங்களா, ஆனா நம்ம பென்சில்ல எல்லாம் யூஸ் பண்ற லெட் அப்படின்னு நினைச்சுப்போம். அது இல்ல, இது லெட் அப்படின்றது காரியத்தை குறிக்கும். காப்பர், Cu இது குறிக்கும். அதே மாதிரி கிராஃபைட், பென்சில்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தனிமம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். இதுவும் கார்பனோட புற வேற்றுமை வடிவம். இதுவும் அலோகம். சரிங்களா, நான் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அலோகங்கள்லேயே மின்சாரத்தை கடத்தும் திறன் பெற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கிராஃபைட். அலோகங்கள்ல மின்சாரை கடத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து கிராஃபைட் மட்டும் தான். ஓகேவா, அப்ப பென்சில்ல நம்ம பயன்படுத்துறது பேர் என்னன்னா கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாருங்க, த லைட்டஸ்ட் மெட்டல் இஸ். லேசான உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி லித்தியம். லேசான உலோகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம். இதோட அணு எண் வந்து 3. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் அப்படி சொல்லி வரும் தனிம வரிசை அட்டவணையில. இதோட அணு எண் வந்து 1, ஹீலியத்துக்கு வந்து 2, லித்தியத்துக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லுவோம் அணு எண். சரிங்களா, இப்ப கால்சியம் எங்க பயன்படுத்துன்னு பார்த்தோம். பற்கள்லயும் எலும்புகள்லயும் பயன்படுத்தப்படுது. கால்சியத்தோட அணு எண் வந்து 20 சொல்லுவோம். அதே மாதிரி பாஸ்பரஸ், இது உரங்கள் தயாரிக்க பயன்படுது. ஹீலியம் மந்தவாயு, இதோட அணு அதாவது இதோட அணு எண் என்னன்னா 2 பார்த்தோம் இல்லைங்களா, அது மந்தவாயுக்கள் குரூப்ல வரும். ஓகேவா, இப்ப இதோட ஆன்சர் என்ன? இப்ப லேசான உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தியம். அதே மாதிரி லேசான வாயு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ். லேசான வாயு எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன் சொல்லணும். லேசான உலோகம் எதுன்னு கேட்டா லித்தியம். ஓகேவா, அடுத்து 24th கொஸ்டின் பாருங்க. வாட் ப்ரொடெக்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஆஃப் த சன். சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களில் இருந்து பாதுகாப்பது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஓசோன் படலம். அப்புறம் அடிவளி மண்டலம், புறவளி மண்டலம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓசோன் லேயர். ஓசோன் படலம் தான் நம்மள வந்து சூரியன் கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு படலம். சூரியனிடம் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இருந்து, அந்த புற ஊதா கதிர்கள் டைரக்டா நம்ம தோல் மேல படும்போது நமக்கு வந்து நோய்கள் வரும், கேன்சர் மாதிரியானதெல்லாம் வரும். அதை வந்து தடுக்கிறதுக்காக இயற்கையாவே இருக்கக்கூடிய பூமி அப்படின்ற ஒரு பிளானட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு படலம் தான் ஓசோன் படலம். சரிங்களா, இதுல அடிவளி மண்டலம் சொல்லிருக்காங்க இல்லையா, ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ட்ரோபோஸ்பியர். இது வந்து பூமியில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து மேகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வான்ல பறக்கக்கூடிய வானூர்திகள், ஏரோப்ளான், ஹெலிகாப்டர் இதெல்லாம் பறக்குது இல்லையா, அதெல்லாம் எந்த அடுக்குல பறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிவளி மண்டலம், ட்ரோபோஸ்பியர்ல பறக்கும். அதே மாதிரி புறவளி மண்டலம் இதுலதான் சரிங்களா ஸ்ட்ரெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். சாரி, எக்ஸோஸ்பியர். இது வந்து பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும். சரிங்களா, இதை புறவளி மண்டலம் சொல்றோம். அதுக்கு அடுத்ததான் ஸ்டெட்ரோஸ்பியருக்கு அப்புறம் ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்ததா ஸ்டெட்ரோஸ்பியர் அப்படின்னு ஒரு படலம் இருக்கு. சரிங்களா, வளிமண்டல அடுக்கு இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா இதுலதான் வந்து ஓசோன் படலமே இருக்கு. சரிங்களா, ஓசோன் படலம் எந்த அடுக்குல இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸ்டெட்ரோஸ்பியர், அடுக்கு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அடிவளி மண்டலத்துக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அடுக்கு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கதான் வந்து ஓசோன் படலமே இருக்கு. ஓகேவா, சரி, அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனிடம் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இருந்து பாதுகாப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஓசோன் படலம், ஓசோன் லேயர். அடுத்தது 25வது கொஸ்டின் பாருங்க. விச் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் வெஹிக்கிள் டயர்ஸ். வாகன டயர்களில் நிரப்பப்படும் வாயு எது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் டயர்ல எல்லாம் காத்துதான் நிரப்பாங்க. ஆனா ஒரு சில டயர்கள்ல வந்து நைட்ரஜன் நிரப்புறாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைஃப் நல்லா ஒரு டயரை வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி வெயிட் அதிகமா தாங்கக்கூடியதா இருக்கும். அதனால நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்றாங்க. வாகன டயர்கள் நிரப்பப்படும் வாயு அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன். அதே மாதிரி லேசான வாயு அப்படின்னா ஹைட்ரஜன். ஆக்சிஜன் வந்து உயிரினங்கள், தாவரங்கள்லாம் சுவாசிக்க பயன்படுது. ஹீலியம் அப்படின்றது வந்து ஒரு நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ வாகன டயர்களை நிரப்பப்படும் வாயு எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். அதே மாதிரி இந்த வானிலை பலூன் எல்லாம் ரொம்ப உயரத்துல பறக்குது இல்லைங்களா, அதுல எல்லாம் நிரப்பக்கூடிய வாயு எதுன்னு பாத்தீங்கன்னா ஹீலியம். இந்த கொஸ்டினும் கேட்கலாம். வானிலை பலூன்களில் நிரப்பப்படும் வாயு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம். ஓகேங்களா, ஓகே, இந்த 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.